ஹலோ கைஸ், ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். ரூமில் வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் வந்துட்டு ஒரு சூப்பரான பிளான் கிடச்சிது. ஸோ இன்னைக்கு நாம் சமைக்க போகிறோம். சிக்கன் கழுவிட்டு இருக்கோம். சிக்கன் வந்துட்டு புதுசாக ஒரு டிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் செஃப் வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன டிஷ்ஷை புதுசாக எடுத்து வர போகிறான்னு சொல்லிட்டு எழுதி தரல. எல்லா மசாலா பாக்கெட்லாம் ஊர்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம். அவ்வளோ புதுசாக வந்துருக்கோம். அதனால் பார்க்குறேன் எப்படி வந்து சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஃபுல் வீடியோவில் நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சிக்கனாக பண்ணாமல் சிந்தாமணி டைப்பில் பண்ணியிருந்தோமா? சிந்தாமணியா? ஓகே, நீங்கள் சரி வேணாம். சிந்தாமணி எப்படினாலும் ஓகே தான். என்ன சுசி சிந்தாமணி பண்ண முடியும்? சிந்தாமணி பண்ண முடியும். அந்த சிந்தாமணி பண்ணுறவங்க பேர் தான் சிந்தாமணியா? சூப்பர். இது சமையல். இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், கடைசியில் பாத்திரங்களை விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் சமைக்க தெரியும்னு சொன்னால் எவனும் நம்ப மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம வந்துட்டு பண்ணலாம் இல்லையா? அதனால் எந்த விஷயம் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, அதை எப்படி பண்ணுறோன்றது தான் முக்கியம். பாத்திரம் கழுவுனாலும் பக்காவாக கழுவணும். ஓகே, எஸ். அப்படியே உருவி போடுங்க. இதுக்குள்ளே போட்டலாம்ல. எவ்வளோ உருவி போடணும்? டக் டக்குன்னு பண்ணிட்டோன்னா டுக் டுக்குன்னு வேலை செய்யும். எதில் இத்தனோடு உருவி வச்சிருக்கேன். இது போதாதாடா? இது எப்படா பத்தம்? இதே மாதிரி 2 மடங்கு உருவிடா. நீங்க சிந்தாமணி பண்றாங்களா கருவேப்பிலை சட்னி பண்றாங்களான்னு தெரியல நண்பர்களே. நிறையா உரிக்க சொல்றாங்க. ஏன் உரிக்க சொல்றாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. எடுத்து வெளியே தானே போட போறோம். இதுக்கு எதுக்கு இவ்வளோ உரிக்க சொல்றீங்க? ஸ்டார்ட் பண்ணிடலாம். எர்ரா வண்டிய ஆன் பண்றா ஸ்டவ். செஃப், இது போதுங்களா? ஓகே, அப்போனா இனி 10 ரன் அர்த்தம். அவர் மைண்டு வந்து கொஞ்சம் வேலை செய்யலைன்னா அப்படி தான் கடுக்கடுன்னு இருப்பார். ஆமாம் எல்லாரும் எதுக்கு எக்ஸைட் ஆகிறாருங்க. பையன் எதுக்கு எக்ஸைட் ஆகிறான்னு பார்த்தீங்களா? அவ்வளோதான் சார், இந்த பசங்கள்லாம் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. எண்ணெயும் வேணும், சீக்கிரம் வேணும். டேய், சிசர் இருக்குண்டா. சிசர் இல்லை, கத்திரி எட்டுவட்டா? தம்பி வந்து நகைச்சுவை பண்ணாப்புல, அதுக்கு பயங்கரமாக சிரிச்சுதான். நான் பண்றேன். நீங்க செஃப், நீங்க திரும்புங்க செஃப். அவ்வளவுதான். யார் யாரோ நண்பன் என்று. ஆமா, நீட்டா கொடுக்கும். நியாயமா நடந்துக்கும். அப்படியா? ஓ சரி சரி. ஓகே, இது எப்போலேருந்து? எப்போதுமே அப்படிதான். ஓகே சரி, ரைட்டு. எங்கள் கிச்சன் கொஞ்சம் செஃப்பை கேள்வி கேட்காதீங்கடா. செஃப்பை கேள்வி கேட்காதீங்கடா. வெங்காயம் ஓவரா மிரட்டுறானே. என்ன பண்ணலாம் சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன் அவனை. வேண்டாம். கட்டாவல உன் கை கொண்டாவல கீழே சிந்திருக்கு. அது பிரச்சனை இல்லை, பயந்துட்டு. டேய், என்னடா பாக்கெட் இது? சரி, என்னடா ஒரு கட் பண்ண தெரியல மச்சான். நான் இல்லடா, இவன் தான்டா. இதுல எப்படி இருக்கு?
சரி ஓகே. மிளகா பொடி டேய் கையில எடுத்து கழுவுடா, இது காரம் இருக்காதுடா இது. அப்படியா? கையில கீழ எல்லாம் விழுந்துருக்குடா. துணி இந்த ஒரே துணி தான் இருக்காது, கை துடைக்க வேணும். கை துடைக்க தருமா, டேபிள் டாப் துடைக்க தர மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியா? சொல்லவே இல்லை. ஆம்லெட் தானே, சின்ன ஸ்லைஸா வெட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி போட்டு. இது மாதிரி வச்சாலும் டேஸ்டா இருக்கும் மச்சான். நான் வெட்டினேன்ல, கண்டிப்பா டேஸ்டா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. டேஸ்ட் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மிளகா பொடி நீ தனியாக தான் போட்டு குக் பண்ணுவேன், ஆனால் நான் மிளகா பொடி வெட்டும் போதே போட்டு தான் அவனுக்கு குக் பண்ண கொடுக்க போகிறேன். பேசிக்கலாகவே நான் வந்து கொஞ்சம் பைத்தியமா. மேன் இருக்குடா டேய். எங்க? என்னது? ஓ அதுவா, பார்க்கவே இல்லை. ஏன் செஃபே, நான் வேடிக்கை பார்க்க வந்தவங்க, எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? மொத்த ஃபேமிலி இங்கே தான் இருக்கு டாக்டர், அந்த ஃபேமிலி தானே. எப்படி ஸ்மார்ட்டா இருப்பான், அதெல்லாம் என்கிட்ட சொல்லு, அவங்கிட்ட சொல்லாத. அவ்வளோதான் கைஸ், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி வந்து கம்மி டெம்பரேச்சர்ல வைக்கணும், அப்பதான் வந்து மெதுவா குக் ஆகும். ஆமா, கம்மி டெம்பரேச்சர் வச்சா மெதுவா தான் குக் ஆகும். வேகமா வேகமா குக் ஆகும் கிடையாது. வேகமா வச்சா அப்படின்னா வந்து அவுட்டர் லேயர் தான் குக் ஆகும், இன்னும் வந்து குக் ஆகுது. அவுட்டர் லேயர் தீஞ்சு போயிடும். அவுட்டர் லேயர் இன்னர் லேயரா? தெரியாதே. தெரிஞ்சா நான் அங்க சமைச்சுக்கிட்டு இருப்பேன்டா, இங்க உட்காந்து குப்பை எள்ளிட்டா இருப்போம். அவ்வளவுதான். நம்ம என்ன பண்றோமோ ஏது பண்றோமோ முக்கியம் இல்லை, ஆனா சுத்தமா பண்ணணும், அதுதான் முக்கியம். எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி. ஆமாம், எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் நீட் குக்கிங் ஏது. ஓகே, என்ன தெரிகிறது? வல்லவனுக்கு புல்லுமா இதை பண்ற மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம பண்ணோம். உன்னை நான் உன்கிட்ட கொடுத்துன்னு வச்சுக்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. யாரு? நீதான். நான் என்ன பண்ண போறேன் ப்ரோ? மூளை வேணா உங்களுக்கு தான் இருக்கலாம், ஆனா உழைப்பு என்னோடது, தெரிஞ்சுக்கோங்க. கருப்பு கலர் போட்டிருந்தீங்கன்னா உழைப்பின் மண்ணன் நீங்க ஆயிருவீங்களா? பிங்க் கலர் போட்டிருக்கேன், நான் தான் பூக்கி, தெரிஞ்சுக்கோங்க. சிக்கனுக்கு வந்து நம்ம வந்துட்டு குக் ஆகிட்டு இருக்கு, ப்ரேயர்ஸ் வச்சிருக்கோம். இது இப்போ நம்ம என்ன பண்றோம்? பெப்பர் சிக்கனா? சிந்தாமணி சிந்தாதமணி என்னென்னமோ காமெடி பண்ணிட்டு கடைசியில பெப்பர் சிக்கன் பண்றீங்களா? இல்ல இப்போ நீ இதுலயே கரம் மசாலா போட்டீங்கன்னா மாறிடும். கரம் மசாலா போட்டா மாறிடுமா? என்னவா மாறும்? கரம் மசாலா சிக்கன். காரம் கட்டாதா? பார்த்து சுடு. சரி, செஃப் நான் ஒருத்தர் இருக்கேன்டா. கொஞ்சம் டேய், நான் சொல்றேன்டா, என்னையும் சேர்த்துக்கோடா. காரம் வேணும் வாங்கிட்டேன். கொஞ்சம் வேணும், கொஞ்சம் லைட்டா. தம்பி உப்பு இல்லப்பா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. என்னடா பண்ணீங்க? அதுல ஒண்ணு கூட விழுகல, எல்லாமே கீழே தாண்டா விழுந்துச்சு. இப்போ என்னோட உதவி இல்லை எதுக்காவது தேவைப்படுதா? சாப்பிடு மச்சான், சாப்பிட்டா போதுமா? உதவி வந்து இப்படிலாம் ஒரு நட்பு கிடைக்குமாங்க? சொல்லுங்க. ஓகே, சாப்பிடவும் செய்யணும், இருக்கிறதையும் சாப்பிட்டு முடிக்கணும். என்னது? எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கணுங்கிறான். பண்ணிடலாம், சாப்பிட்றதானே. எங்க எடுத்துட்டு போறாது? ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செஃப்பை வெறுப்பேற்றுவோம் வாங்க. செஃப், உன் சமையலறையில் நான் உப்புட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் செஃப். ஆனால் உப்பு தான் எல்லா உணவுக்கும் போடுவோம், சர்க்கரை நாட் குட் ஃபார் ஹெல்த். அதனால அவனுக்கு கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஒரு நகைச்சு எடுத்துகிட்டு வந்தேன், போட்டேன். சரி, எவனா நைட் நேரத்தில் வீட்டுக்குள்ளே கேப் போட்டு பார்த்துருக்கீங்களா? இவர் பாருங்க, இவர் தான். இப்போ தெரியுதா?
ஏன் அந்த கேப்ரிகான் ஜோக்கை போட்டேன்னு சொல்லிட்டு கேப் வந்து இப்படி போட்டா தான் வந்து சன்ஷேட் மாதிரி ஆக்ட் ஆகும். இதுவே இப்படி திரும்பி போட்டான் அப்படின்னா வந்து மூன் ஷேடு. அப்புறம் இது வந்து நம்ம ஸ்டைல். அது என்ன ஸ்டைலு? ஸ்டைலு தான், இது சூப்பர் ஸ்டைலு தான். என்னத்தையோ பண்றாங்க. நீங்களா சொல்லுங்க கமெண்ட்ல, கொஞ்சம் கேப்பை கலட்டி வைங்களா அப்படி. இப்படி கீழே கூட போடலாம். சூப்பர். இப்படி போட்டா சைட்ல சூப்பர். இப்படி பிடிக்கலன்னா இந்த பக்கம் கூட போட்டுக்கலாம். இது எந்த படம் தெரியுமா? குஷின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் மேக் 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 மேக்கரீனா பாட்டில் விஜய் இப்படி தான் போட்டு அடிக்கலாம். கொஞ்சம் கிக் இல்லாத மாதிரி இருக்கு. தள்ளு. சாப்பிட்டு பாரு. கிக் இருக்கா இப்போ? நம்ம கோழியை இது பண்ணியாச்சு. அதுலேயே ஒரு முட்டையை வறுத்து போட்டு பெப்பர் எக்கு சிக்கன் ஃப்ரை ஏன் பண்ணக்கூடாது? பண்ணலாம், ஆனால் அது கிண்டதுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்போது வந்து நான் சொன்ன ஐடியா தப்பு இல்லை கைஸ். நீங்கள் எதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். பெப்பர் சிக்கனை பெப்பர் சிக்கனை ஃபுல்லாக செஞ்சுருங்க. அப்புறம் 2 இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிரேவி மிஞ்சும், எண்ணெயும் மிஞ்சும். அதில் முட்டையில் பொரியல் பண்ணி கடைசி டச்சை சாப்பிடுவோம். பாருங்கள், அவ்வளோதான். இதுதான் நம்ம சஸ்டைனபிலிட்டி இன்ஜினியரிங். நம்ம தம்பி வந்து செஃப் தம்பி கரெக்டாக பண்ணுவார், நான் சொன்னல ஃபஸ்ட்டு. அதான் இது. அடுத்து நம்ம வந்து பண்ண போகிற டிஷ்ஷு கழுவுறதுக்கு நான் மட்டும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ முட்டை போடுறது? நீ எவ்வளோ முட்டை ஆம்லெட்? ஒன்னோட சேர்த்து கூமுட்டையே 4 முட்டை. ஒரு எவ்வளோ ஆம்லெட் தெரியுதா? 2. தேய் 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 நான் தேய்த்து பின்பு தேய். சொல்லுங்க செஃப், கூப்பிட்டீங்க? ஒரு முட்டையை மறைச்சு வச்சு ஏமாத்திருச்சா? மறைச்சு வச்சு ஏமாத்திக்கிறதா? ஏன்? ஒரு முட்டையை மறைச்சு வச்சு ஏமாத்திருச்சுன்னு. அடா பாவீங்களா, என்ன இப்படி இருக்கு முட்டை? இது என்னது? ஓடு உடஞ்சி அந்த உள்ள இருக்க லேயர் போட்டுருக்கா. ஓ காட். இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்? தூக்கி போடணும். சரி, ஓகே. எங்களை கடைக்காரங்க திருப்பி ஏமாற்றிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது நண்பர்களே. எல்லாரும் வாழ்க்கையில் எங்களை ஏமாற்றிட்டே இருக்காங்க. சுஜித், இங்கே வாரு. பொண்ணோட சேர்த்து 2 கூமுட்டையாக இருக்குங்க. வரையா? அப்புறம் இது என்ன? உள்ளுக்குள்ள ஒரு ஒயிட் லேயர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். காக்கா முட்டையா? இல்ல, அவ்வளோதான், நகைச்சுவை முடிஞ்சு. என்ன பண்ண போறீங்கன்னு தெரியுமா? ஓ, என்ன? ஆம்லேட். ஆம்லேட்டா போடுறோம் இல்லையா? முட்டை பொடி மாஸ். கரெக்டா? முட்டை பொடி மாஸ். அப்போ அந்த குத்துற சவுண்ட்லாம் போடுவீங்களா? செஃபு என்ன செஃபு, எத்தனை ரோடு கடையில் பார்த்துருக்கேன். அந்த பெரிய அடுப்புல டிங்கிடிக்கின்னு அடிப்பாங்க, நீங்கள் அடிக்க மாட்டீங்க. இதுல எத்தனை எவ்வளோ பண்றது? செஃப் நம்மளை ஏமாத்துறாரு. செஞ்சுதான் மச்சான் கொடுக்க முடியும். செஞ்சுலாம் பண்ண முடியாது. செஞ்சுதான் தர முடியும். ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்கேன்? இல்லடா, வெங்காயத்தை போட்டு வறுத்ததுக்கு அப்புறம் தான்டா போடணும். அப்பெல்லாம் இல்லையே. யார் சொன்னாங்க? நீ இப்படி பண்ணுவியா? ஓ, இப்படி சொல்லிக்கலாமா? தப்பா பண்றானா சரியா பண்றானா? எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஆம்லெட் உடச்சி ஊற்றி கிண்டுவாங்க, அந்த மாதிரி. அது என்னது? அது முட்டை பொடி மாஸ் தான். முட்டை பொடி மாஸ். செஃப் செஃப், 2த்துக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஒன்று கண்ணாடி போட்டு, ஒன்று கண்ணாடி போட. பெப்பர் போடுறேன், கடைசியாக தானே போடணும். உப்பு போடாதா? ரெண்டே விஷயம் தான் கைஸ் கேட்குறான். ஒன்றும் உப்பு போட்டிங்களா இல்லை பெப்பர் போட்டிங்களான்னு கேட்குறான். கேட்டால் நான் செஃப்னு லுங்கி கடிக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான். இருங்க, அவனுக்கு ஏதாவது ஒன்று பெருசாக பிளான் பண்ணிட்டு வருவோம். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஏய், என்னடா கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு. இல்லை இல்லை, நீதான் கரெக்டு. முட்டை பொடி மாஸ் வந்து ஏன் எல்லோ கலர்ல இருக்கு? முட்டை மஞ்சள் கிடையாது. ஏன்னா முட்டை வந்து சிஎஸ்கே ஃபேனு.
அவ்வளோதான் கைஸ். நகைச்சுவை பண்ணுறோம் அப்படின்னா எதிரில் இருக்கிறவன் சிரிக்கிறானோ இல்லையோ பேசவே கூடாது, அதுதான் விஷயம். ஓகே, அவனை பேசுகிற மாதிரி வச்சிங்கன்னா தான் நம்ம மாட்டிப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா பையனால் பேசவே முடியாது, வாயடைச்சு ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. ஆமாம். கலரு வரல. என்ன கலர் வரல? ரெட் கலர் வேணும். ஆர்சிபி ஃபேனுங்க நான். நண்பர்களே, ஓகே கைஸ், வெற்றிகரமாக வந்துட்டு நாங்கள் சமைச்சு முடிச்சிட்டோம். வெறும் ஆம்லேட் மட்டும்தான் பாக்கி. ஆம்லேட் போட்டு உங்களை போர் அடிக்க விரும்பலை, ஏன்னா எல்லோரும் ஆம்லேட் போடுறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் வந்துட்டு உங்களை வந்து பார்க்குறோம். இப்போதைக்கு நாங்கள் சமைச்சதை வந்து சாப்பிட்டு முடிச்சு லாக் அவுட் பண்ண போகிறோம். டாடா, பை பை, டேக் கேர்.